எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா சிவகுமார் அவர்கள், சூர்யாவுடைய தந்தை, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. விஜயுடைய கரூர் ஸ்பீச்சுக்கு அப்புறம் இவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. இப்போ இது மிக பெரும் அளவுக்கு வைரலாக, மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. தமிழகத்தில் மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அப்படிப்பட்ட விஷயத்தை முதல்வர் விஜய் குறித்து சிவகுமார் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. சிவகுமார் அவர்கள் என்ன சொன்னாரு, எதனால ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே இந்த அளவுக்கு பரபரப்பாக பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும், இதற்கு முதல்வர் விஜய் அவர்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை முதல்வர் விஜய் இதற்கு ரிப்ளையாக கொடுத்திருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க நேயர்களே, வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் தமிழகத்துக்கு சிஎம்மாக வந்ததுக்கு பிறகு நிறைய நல்லதுகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. பொதுவாகவே லஞ்சம் ஊழலை ஒழிக்கிறது ஒரு சாதாரண விஷயம்லாம் கிடையாது, சாத்தியமான விஷயம்லாம் கிடையாது அப்படிங்கிறத எல்லாருமே சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் என்னைக்கு டிவிகே தலைமையிலான ஆட்சி நம்முடைய தமிழகத்தில் வந்துச்சோ, ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா லஞ்சம் ஊழல் ஒழியறதை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுது. எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, முதல்ல நாங்கள் ஒரு விஷயத்தை செய்யறது போனால் லஞ்சம் கேட்பாங்க, இல்லைன்னா அங்கே போய் இங்கே போனால் அலைய விடுவாங்க, காசை எடுத்தால் மட்டும்தான் வேலை டக்கு நடக்கும். இப்போலாம் எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் போன உடனே எங்களை உட்கார வச்சு மரியாதை கொடுத்து வேலையை கொஞ்ச நேரத்தில் முடிச்சு கொடுத்துட்றாங்க. உண்மையால் இந்த டிவிக்கு ஆட்சி படு பயங்கரமாக சூப்பராக நடைபெறுது. ஊழல் அப்படிங்கிறது எங்கேயுமே இல்லை, எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குதுன்னு ஒவ்வொரு சாதாரண எளிய மக்களும் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. மறுபுறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய டிவிகே தலைமையிலான அரசாங்கம் பல திட்டங்களுக்கு கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. அது இன்னைக்கோ நாளைக்கோ பயன் கொடுக்குற திட்டங்கள் கிடையாது நேயர்களே. அந்த ஒவ்வொரு திட்டங்களும் அடுத்த 5-10 வருடத்துக்குள்ளே நம்முடைய தமிழகத்தை சிங்கப்பூர் லெவலுக்கு டெவலப் பண்ணுறதுக்கான பல திட்டங்களுக்கு இன்னைக்கு கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. இதனால் இன்னைக்கு உலகம் முழுக்கவே தமிழகத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா வட மாநிலத்து மக்கள் எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தளபதி விஜய் தலைமையிலான அரசாங்கம் போடுற நிறைய திட்டங்கள், கையெழுத்திட்ட பல திட்டங்களை பார்த்து வட மாநிலத்து மக்கள் எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு சிஎம் தான் எங்களுக்கு வேணும். ஆனால் எங்களுக்கு ஒரு முதல்வர்கள்லாம் இருக்கிறாங்க, வெறும் லஞ்சம் ஊழல் நாட்டை அழிக்க பார்க்குறாங்க. தளபதி விஜய் மாதிரி ஒரு சிஎம் எங்களுக்கும் இருந்திருந்தால் எங்கள் மாநிலமும் கண்டிப்பாக முன்னேறும், நாங்கள் பின்னேறி போயிட மாட்டோம். ஆனால் எங்களுக்கு அப்படிப்பட்ட சிஎம் இல்லைன்னு ஒவ்வொரு மாநிலத்து மக்களும் வருத்தப்படுறதை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியுது. இன்னும் நிறைய மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தமிழ்நாட்டுக்கு எப்படி வரதுன்னு எங்களுக்கு வழி சொல்லுங்கள், எங்களுடைய குழந்தைகள் அங்கே வளர்ந்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் தளபதி விஜய் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கேட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை முதல்வர் விஜய் அவர்கள் கொடுத்துருக்கும் போது இன்றைக்கி கரூரில் போய் பயங்கரமான ஸ்பீச்சை பேசியிருக்காரு. இவர் இந்த ஸ்பீச்சை பேசினதுக்கு பிறகு நம்முடைய தமிழகத்தில் நிறைய ஆதரவு எழுந்திருந்தாலும் சில பேர் இதை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிற சில பேருக்கு இன்னைக்கு சிவகுமார் அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டிவிகே தளபதி விஜய் தலைமையிலான இந்த ஒரு அரசாங்கத்தை பல பேர் குறை கூறுறதையும் பார்க்க முடியுது. உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? உங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள், இந்த ஆட்சி எவ்வளோ சிறப்பான ஆட்சின்னு. இதே ஆட்சி இன்னும் 5, 10, 15 வருடங்கள் நீடிச்சிச்சுன்னா என்னுடைய கணிப்புப்படி சிங்கப்பூரையும் தாண்டி நம்முடைய தமிழகம் இருக்கும். இப்படிப்பட்ட இந்த ஒரு ஆட்சியை பார்த்து எப்படி உங்களால் விமர்சனம் பண்ண முடியுது? எப்படி திமுக கட்சி ஆட்சியை உங்களால் பெருமைப்பட பேச முடியுது? எத்தனை லஞ்சம் ஊழல் கொலை கற்பழிப்பு எத்தனை விஷயம் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் மேலே இந்த ஊழலை ஒழிச்சிருந்தாலே தமிழகம் எங்கேயோ போயிருக்கும். அது இந்த டிவிக்கு ஆட்சியில் சுத்தமாக ஊழலுங்கிறது கிடையாது. இன்னும் 5 வருஷத்தில் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த டிவிக்கு ஆட்சியை மனசாட்சி இல்லாமல் விமர்சனம் பண்ணாதீங்க. தளபதி விஜயோடைய ஆட்சியை விமர்சனம் பண்ண ஒழுங்கு மரியாதையாக போயிடுங்க அப்படின்னு டிவிக்கே ஆட்சி விமர்சனம் பண்ண நிறைய பேருங்க சிவகுமார் அவர்கள் காரி துப்புரவளுக்கு கோபமாக பேசியிருக்கிறாரு. நேயர்களே, இவருடைய இந்த கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கிடக்க தெரிவிங்க. நன்றி.